பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல. பட் என்னால என் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்க முடியல. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டேவே நினைச்சேன். ஆனா ஒரு சில பர்சனல் ஒர்க்னால என்னால எடுக்க முடியல. ஸோ இந்தியால பாஸ்ட் 3 days என்ன நடந்துச்சு, அது முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். பஹல்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல பைசரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுன் இருக்கு. இந்த சின்ன டவுன் பாத்தீங்கன்னா பஹல்காம்ல இருந்து ஒரு 7 kilometer அவேல இருக்கு. அந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப நேச்சர் சீனரியில இருக்கும். நீங்க அங்க போகணும்னா காரோ பஸ்ஸோ இல்ல பைக்கோ எடுத்துட்டு போக முடியாது. ஒரு 2 வே தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங், another ஒன் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். அந்த பிளேஸ் ரொம்ப நேச்சர் சீனரியா இருக்கிறனாலயோ என்னவோ தெரியல, அங்க உள்ளவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு நிக் நேம் வச்சிருக்காங்க. அந்த நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினி சுவிட்சர்லாந்து. ஏன்னா அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பைன் ஃபாரஸ்ட் தாங்க. மதியம் ஒரு 2ல இருந்து ஒரு 2:30 மணி இருக்கும். இந்தியன் ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஒரு 5 பேர் வந்துட்டு வராங்க. ஸோ அங்க உள்ள டூரிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இது ரொம்ப கேஷுவல் தானே, பிகாஸ் நம்ம வந்து இந்தியா பார்டர்ல இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க உள்ள டெரரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க டூரிஸ்ட் கிட்ட வந்து உங்க நேம் என்ன, உங்க ரிலிஜியன் என்னன்னு கேட்டுட்டு அவங்கள வந்து க்ளோஸ் ரேஞ்ச்ல வச்சு கன் ஷாட் பண்றாங்க. அங்க உள்ள ஒரு லோக்கல் பர்சன், அதாவது குதிரை சவாரி ஓட்டுற ஒரு ஆள், அந்த பையனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேட் அதில் ஹுசேன் ஷா. இவர் என்ன பார்த்திருக்காருன்னா, ஒரு பையனை ஷூட் பண்ணும்போது அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போய் இவரு தன் உயிரையே விட்டுருக்காரு. 5 டெரரிஸ்ட் இவங்க சுத்தி இருக்காங்க. இவருக்கு நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சும் ஒரு பையனை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே விட்டுருக்காரு. அவரோட மன தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன். சோ இதுல கிட்டத்தட்ட 28 பேர் அந்த இடத்துலயே இறந்து போயிருக்காங்க. இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 26, UAE சேர்ந்த ஒருத்தவங்களும் நேபாள சேர்ந்த ஒருத்தவங்களும் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 20+ பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. சோ இந்த 26 பேர்ல ஒருத்தருக்கு வந்து வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 26. அதுவும் அவர் இந்தியன் நேவில சேர்ந்த ஒரு ஆபீசர். அதுவும் இல்லாம அந்த நேவி ஆபீசர் பாத்தீங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆகி 7 days தான் ஆகுது. அவரும் அவர் ஒய்ஃபும் ஹனிமூனுக்காக அங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் 7 daysல தன்னோட ஹஸ்பண்ட் சாவறத அந்த பொண்ணு எப்படி ஏத்துக்கிருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ஃபேமிலியோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஷூட் பண்ணது எல்லாருமே மென்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு மேடம் அவங்க விடுறாங்க. அந்த மேடம் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடந்த எல்லாமே போய் உங்களோட பிஎம் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு உண்மையா பொய்யா, இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே அவன் சொன்னானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டாக்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. அதாவது முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்து ஹார்ம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம்ஸ் தான் நம்மள ஹார்ம் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் தான் டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்கன்னா, அப்போ காஷ்மீர்ல இந்த அட்டாக் நடந்த போது அங்க பாதிக்கப்பட்ட நிறைய பேரை வந்து சேஃப் கார்ட் பண்ணது அங்க உள்ள முஸ்லிம்ஸ் தாங்க. அதே மாதிரி சேஃப் கார்ட் பண்ற வரைக்கும் அங்க உள்ள டூரிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்குன்னு அவங்க யாருமே சொல்லல. ஒன்ஸ் ஆஃப்டர் சேஃப்கார்டிங் எவ்ரி ஒன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் பல்காம்ல நடந்திருக்கு அப்படின்னு. TRF, அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், இவங்க தான் இந்த அட்டாக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு குரூப். இந்த குரூப் பாத்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் குரூப். இதை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டர் தாங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா சாய்ஃபுல்லா கசோரின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு மீட் நடக்குது. இந்த மீட்டை யார் ஆர்கனைஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் தான் இதை ஆர்கனைஸ் பண்றாரு. அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர் வந்து எங்களோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. இப்ப போய் அவங்க கிட்ட இந்த டெரரிஸ்ட் அட்டாக் உங்களால அப்படின்னு கேட்டா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான் வந்துட்டு டெரரிஸ்ட் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. டெரரிஸ்ட் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அங்க உள்ள காமன் சிவிலியன்ஸை தான் அவங்க டெரரிஸ்டா மாத்திட்டு இருக்காங்க. ஒரு டெரரிஸ்டுக்கு ஃபண்ட் எங்க இருந்துங்க வருது? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ப்ரெஷர் போடாம ஒரு டெரரிஸ்ட்னால ஒரு இன்டர்நேஷனல் பார்டரை எப்படி கிராஸ் பண்ண முடியும்? இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல நம்ம பிஎம் மோடி பாத்தீங்கன்னா UAE இருந்திருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க இருக்க மீட்டிங் எல்லாம், அங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வராரு. இந்தியா வந்த வேகத்துக்கு ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்றாரு. சோ அவர் கண்டக்ட் பண்ற அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆல்சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா
செக்யூரிட்டி அலர்ட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்றாங்க அக்ராஸ் த பார்டர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியாஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டா, எஸ்பெஷலி அங்க வந்து செக்யூரிட்டி அலர்ட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த அட்டாக் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம் வந்து நிறைய ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம இந்தியாவில இருக்க எல்லா பாகிஸ்தானிஸுமே வெளியில போகணும். பாகிஸ்தானிஸ்க்கு ஃபுல்லாவே விசாஸ் எல்லாமே கேன்சல் பண்ணணும். எல்லாருக்குமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க விசாஸ். ஸோ பாகிஸ்தான்ல இருந்த இந்தியன் எம்என்சி எல்லாம் வந்து பாகிஸ்தானிஸ் வந்து மொத்தமாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே அவங்களும் 48 ஹவர்ஸ்க்குள்ள வெளியில அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹேர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியால இருந்து போற சிந்து ரிவரையுமே வந்து இப்போ டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடி கூட 2 அட்டாக் நடந்திருக்கு, அப்ப ஏன் ஸ்டாப் பண்ணல, இப்ப எதுக்கு ஸ்டாப் பண்றாங்கன்னு. லாஸ்ட் நடந்த 2 அட்டாக்மே பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆர்மி மேல நடந்திருக்கு. ஆனா இப்ப நடந்த அட்டாக் எதுவுமே தெரியாத அப்பாவியான சிவிலியன்ஸ் மேல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரிவர்னால நமக்கு எவ்வளவு % ஆஃப் வாட்டர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20% ஆஃப் வாட்டர் தான் கிடைக்குது. ஆனா பாகிஸ்தானுக்கு 80% ஆஃப் வாட்டர் கிடைக்குது. மொத்தமா இந்த வாட்டர் வந்து 8 ரிவர்ஸா டிவைட் ஆகுது. இப்போ அந்த வாட்டர் நம்ம டெம்பரவரியா தான் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஆனா அதே வாட்டர் நம்ம பெர்மனண்டா ஸ்டாப் பண்ணா அங்க உள்ள மக்கள்ங்க கண்டிப்பா சஃபர் ஆவாங்க. அவங்க சஃபர் ஆகும்போது அந்த ஊர்ல உள்ள கவர்மெண்ட்டை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஷர் ஆகும்போது கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் கிட்ட பேசிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம கடைசியில வாகா பார்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 நாட்டு கொடியுமே இப்போ கீழே இறக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்துட்டு பாகிஸ்தானிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆர்மியுமே வந்து ரொம்ப ரெடியா இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க ஆர்மி யாருக்குமே லீவ் கிடையாது. லீவுக்கு போன ஆர்மிஸை கூட திரும்ப வர சொல்லி எல்லாருமே வந்து ரெடியா இருக்கணும்னு சொல்லி ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சுட்டு டெரரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து அவங்க பார்டருக்கு போக நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டெரரிஸ்ட் இந்தியன் ஆர்மி மேல கன் ஃபயர் பண்றாங்க. அப்படி கன் ஃபயர் பண்ணும்போது பதிலுக்கு இந்தியன் ஆர்மி அவங்க மேல கன் ஃபயர் பண்றாங்க. டெரரிஸ்ட் 2 பேரு இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவங்க இறந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க பறிமுதல் பண்றாங்க. அப்படி அவங்க வெப்பன்ஸ் பறிமுதல் பண்றப்ப இந்தியன் ஆர்மி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸஸான வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் கிட்ட இவ்வளவு வெப்பன் தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் இருந்திருக்கு. ஆனா ஒரு ஆளால எவ்வளவு வெப்பன் கேரி பண்ண முடியுமோ அதை விட அவ்வளவு அதிகமா இவங்க கேரி பண்ணி இருந்திருக்காங்க. யூஎஸ் என்னதான் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க இப்ப வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அட்வைசரி இஷ்யூஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டு நாட் டிராவல் அப்படின்னு. காஷ்மீருக்கு அவங்க ஊர்ல இருந்து வேற யாரையுமே டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சேஃப்டி இஷ்யூஸ்னால. என்னதான் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆனா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்த அந்த சைனா இப்போ ஊமையா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அமெரிக்காக்கும் சைனாக்குமே சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே இப்போ இந்தியா தேவையா இருக்கு. சோ வந்து சைனா வந்து லேட்டஸ்டா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிராகனும் எலிஃபேண்ட்டும் ஒண்ணு சேர போற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அதுக்கு எதுக்குமே அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பாகிஸ்தானும் இந்தியாவும் பாத்தீங்கன்னா ஒரு போரே வந்தாலும் அதை வந்துட்டு போர்க்கொள்ள வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட ரெடியா இருக்கு. சோ இப்போ ஒரு வார் வந்தா எந்த கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த கண்ட்ரி நம்ம கையை விட்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பத்தின அப்டேட் என்ன வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸை டெய்லி பார்த்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க.